எலெக்ஷனோட நடிகர் சங்க பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல்ல விஷாலோட பாண்டவரணி முக்கியமான எல்லா பொறுப்புகளையும் புடிச்சிட்டாங்க. சரத்குமார் டீம் சார்பில் போட்டி போட்ட ராம்கி, நிரோஷா, நல்னி, டிபி கஜேந்திரன் மட்டும் செயற்குழுவோட உறுப்பினரா வின் பண்ணிருக்காங்க. இவங்க 4 பேர்த்தையும் வச்சுதான் சரத்குமார் விஷால் டீமோட கண்ணுல விரல விட்டு ஆட்ட போறதா சொல்றாங்க. ஆனா இவங்க 4 பேர்த்துக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், அதுக்கு மேல பொறுப்பையும் கொடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கத்துக்கான புது கட்டிடத்துக்கு ஃபண்ட் கலெக்ஷன் டீமுக்கு இந்த 4 பேர்த்துல ஒருத்தர் தான் ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சொந்த குரல்ல பேசுற ஹீரோஸா இருந்தாலும் சரி, மத்த டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த சங்கத்துல ஒரு மெம்பரா இருக்கணுங்கிறது ராதா ரவியோட ஸ்ட்ரிக்டான ரூல். இதுல கமல் சார் உட்பட பல ஆர்டிஸ்டுக்கு உடன்பாடு இல்ல. பட் இருந்தாலும் இப்ப வரைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனுக்கு ராதா ரவி சார் வச்சதுதான் சட்டம். ஆல்ரெடி விஷால் வேற நடிகர் சங்க தேர்தல் முடிஞ்ச உடனே டப்பிங் ஆர்டிஸ்டுக்கான தேர்தலும் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இங்க நடக்க போற தேர்தல்ல ராதா ரவியோட ஆட்சி தான் கண்டினியூ ஆக போதா, இல்ல விஷாலோட மேஜிக் இங்கேயும் பழிக்க போதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செப்டம்பர் 29ஆம் தேதி அன்றே தேர்தல் சூடுபிடித்து என் மனதளவிலே பாதிக்கப்பட்ட சூழலில் இனிய சகோதரன் எஸ்பி சிவன் பேசி இந்த அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன்.